எம்பி ஜோதிமணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம் மேடம். பொள்ளாச்சி வணக்கம். பாலியல் வழக்குல 9 பேருமே குற்றவாளிகள் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பல்வேறு தரப்பினம் இதுக்கு வரவேற்பு தெரிவிச்சு வராங்க. பெண்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த தீர்ப்பு குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த தீர்ப்பு ஒரு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின்பு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, பொதுவாவே ஒட்டுமொத்தமா சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கு நீண்ட ஒரு மன உளைச்சலுக்கு பிறகு கிடைத்திருக்கிற ஒரு ஆறுதலான தீர்ப்பு நான் நினைக்கிறேன். இன்னும் குவாண்டம் ஆஃப் பனிஷ்மென்ட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. அவர்களுக்கு எவ்விதமான கருணையும் காட்டுவதற்கு அவர்கள் தகுதியற்ற கொடூரமான குற்றவாளிகள். அதனால சட்டத்திற்குட்பட்டு அதிகபட்ச தண்டனை எதுவோ அது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும்னு நான் உறுதியா நம்புறேன். இது ரொம்ப ஒரு ஒரு தி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கள் மட்டும் இல்லாம ஒரு தமிழ்நாட்டையே உலுக்குன ஒரு கொடூரமான பாலியல் வன்புணர்வு வழக்கு. ஒரு சாதாரண பெண்கள சமூக வலைத்தளங்கள் மூலமா அணுகி, அவங்களெல்லாம் ஒரு 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 மோசமான ஒரு அ அவங்களெல்லாம் முதல்ல ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி, அவர்கள ஒரு கொடூரமான பாலியல் வன்புணர்வு செய்து, அவர்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் ஒரு ஒரு மிக கொடூரமான அ குற்றம் புரிஞ்சு ஒரு மோசமான மனநிலைக்கு தள்ளிய குற்றவாளிகள் இவர்கள். இவங்க ஒரு பாலியல் வன்புணர்வுனால பாதிக்கப்பட்டது மட்டும் கிடையாது. அன்னைக்கு காவல்துறை உள்ளிட்ட பல அமைப்புகள இந்த பாதிக்கப்பட்ட பெண் அவர்களுடைய ஒடுக்குமுறையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஒரு உயர் காவல்துறை அதிகாரி ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்கள் சந்திப்புல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ண பேர் சொல்லி சொன்னத நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கான ஒரு போராட்டங்களை பாதிக்கப்பட்ட பெண்கள் சமூக ரீதியாவும் சரி, காவல்துறை தரப்புல இருந்தும் சரி, இந்த குற்றவாளிகள் தரப்புல இருந்தும் சரி, கடுமையான ஒரு ஒடுக்குமுறைக்கு அவங்க உள்ளானாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த வழக்குல தீர்ப்பு 9 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வரவேற்புக்குரிய, ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்கிறேன். மேடம், தற்போது குற்றவாளிகள் தரப்புல வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்திச்ச போது சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒரு முழு குற்றவாளின்னு சொல்ல முடியாது, நாங்க தண்டனை விவரம் வந்த பிறகு உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாங்க. இது எப்படி மேடம் பார்க்கலாம்? இல்ல, எந்த கொடூரமான குற்றவாளிகள் தான் குற்றம் செஞ்சவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் ஒரு கொடூரமான பாலியல் வன்புணர்வு குற்றவாளிகள். பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தவர்கள். இது ஒரு கும்பலா இயங்கி ஒரு அப்பாவி பெண்கள டார்கெட் பண்ணி ஒரு ஒரு இப்படிலாம் நிஜ வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நம்ம ஒரு 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 மிகப்பெரிய நம்மளை நிலைகுலைய வைக்கிற அளவுக்கு ஒரு பெண்கள் மீது அவ்வளவு பெரிய பாலியல் வன்புணர்வை அவங்க செய்தவர்கள். அந்த குற்றவாளிகளுக்கு அவங்க எங்க வேணாலும் அப்பீலுக்கு போலாம். ஆனா அந்த எந்த விதமான கருணையும் எந்த நீதிமன்றமும் காட்டக்கூடாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி மேடம்.